ராமதாஸோட வீட்லேயே தோட்டத்திலேயே கிட்டத்தட்ட 30 வருஷம் குடியிருந்தவர். அவர் நிழல் மாரி இந்த சண்முகநாதன் மாரி கிட்டத்தட்ட 28, 30 வருஷம் இருந்தவர். அதுமாரி இன்னொருத்தரும் இருக்கார். இவங்க 2 பேர்ட்டயும் நான் பேசினேன். அதாவது கொரோனா காலத்தில ராமதாஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்க வேலை பார்த்த தோட்டத்தில வேலை பார்த்த கிட்டத்தட்ட 10, 15 பேர அனுப்பிட்டாரு. ஆனா இவங்க 2 பேரும் நான் சொன்ன சீனியர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க தன்ன அனுப்புவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஒரு நாள் இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு நீங்களும் கிளம்புங்கன்னு இருக்காரு. அவங்க ஆடி போய்ட்டாங்களாம். அந்த தகவல் இப்ப சொன்னாங்க என்ட்ட. "என்ன ஐயா? என்ன?" இல்ல. சுசீலாக்கு நீங்க பேசுறதெல்லாம் பிடிக்கல. நீ கிளம்புங்க" அப்படின்றாரு. ஆனா இவங்க கெஸ் பண்ணியிருக்காங்க. சுசீலா தான் இந்த மாரி ஐடியா பண்ணியிருக்குங்கிறத கெஸ் பண்ணிட்டாங்க. அவங்க பேச்ச கேட்டு ரொம்ப மதிமயங்கி போறீங்க. இப்படியே போனீங்கன்னா, அந்த நேரத்திலேயே வந்து அன்புமணிக்கும் அவருக்கும் கொஞ்சம் லேசா வந்து உரசல் ஆரம்பிச்சாச்சு. நான் சொல்ல 5 வருஷம் முன்னாடியே அந்த உரசல் இருந்திருக்கு. நீங்க வந்து அவங்க பேச்ச கேட்டு ரொம்ப வந்து தப்பா போறீங்க. ஆடுறீங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? ரொம்ப தப்பா போறீங்க. இது இப்படியே போச்சுன்னா, நிச்சயமா ஒரு கட்டத்தில நீங்க ரொம்ப ரொம்ப தனியா போயிடுவீங்க. உங்களுக்கு வந்து விசுவாசிகள புரியல. நல்ல விசுவாசிகள நீங்க ஏத்துக்க தயாரா இல்ல. உங்களுக்கு யாரு வந்து விசுவாசி, யாரு துரோகம் பண்றாங்க 2 வித்தியாசமே தெரியல உங்களுக்கு. நீங்க விசுவாசிகள புரிஞ்சுக்காத எங்கள அனுப்புறீங்க. எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாங்க போறோம். ஆனா நீங்க வந்து அவங்க பேச்செல்லாம் கேட்டு இந்த மாரிலாம் நடந்துக்காதீங்க. இது வந்து உங்களை வந்து ரொம்ப கஷ்டத்தில கொண்டு விடும். ஒரு கட்டத்தில நீங்க வந்து உங்கள யாருமே கவனிக்க முடியாத லெவல்ல நீங்க போயிடுவீங்க. அந்த கட்டத்தில கூட நாங்க தான் வந்து உங்கள பார்ப்போம். ஒரு நாளைக்கு அந்த சம்பவம் நடக்கும் அப்படிங்கும்போது இவங்க ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காங்க 2 பேரும். "ஏய் போடா வெளில. என்னடா டயலாக் பேசுறியாடா? வெளில போடா டயலாக் பேசாதடான்றாரு." ஐயா அந்த 2 பேரும் அழுதுட்டே சொன்னாங்களாம். ஐயா ஒரு நாளைக்கு உங்க கிட்ட எவனுமே வரமாட்டான். அந்த மாரி ஒரு நாள் வரும். அப்பதான் உங்களுக்கு இந்த அம்மாவோட சேர்ந்து நீங்க எடுத்த முடிவெல்லாம் தப்புன்னு நீங்க அன்னைக்கு ரியலைஸ் பண்ணீங்க. அப்ப நீங்க உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. நாங்க போயிட்டு வரோம். "ஏய் போடா. எனக்கு அட்வைஸ் பண்ணாதயா போடா. உன்ன மாரி நான் எத்தன பேர பார்த்துட்டேன்." அவர் எப்பயுமே ஒரு டயலாக் சொல்லுவாரு. "நான் எத்தன கிராமத்தில சுத்திட்டேன்." அப்படிலாம் சொல்லுவாரு. அது மாரி சொல்லி அவங்கள அனுப்பிட்டாரு. இப்ப சொல்றாங்க, "நாங்க அன்னைக்கு கண்ணீரோட சொன்னோங்க. வயித்தெரிச்சலோட சொன்னோம். நான் சொன்னத கேளுங்க. இப்படி பண்ணாதீங்க. அந்த அம்மா பேச்ச கேட்டு எல்லாரையும் அனுப்புறது, அதுவும் எங்கள அனுப்புறீங்க. உங்களுக்கு நான் அவ்வளோ விசுவாசமா இருந்தேன். அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லிச்சுட்டு எங்களையும் அனுப்புறீங்க. ரொம்ப தப்பு இது." அப்படின்னு நான் அவ்வளோ சொன்னேன் கேட்கல அவரு. அப்படின்னு அவங்க 2 பேரும் சொல்லி இப்ப பாருங்க அவருக்கு இதான் நடக்குது. நாங்க 2000 வாக்குல நாங்க என்ன சொன்னோமோ, அதே தான் இப்ப நடக்குது அவருக்கு. தனிமையில உட்கார்ந்துருக்காரு.